ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்னும் ஒரு புதிய மாதத்தை காணும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தை கர்த்தர் நடத்தும்படியாய் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். சங்கீத புத்தகம் 114 சங்கீதம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை கவனிங்க, மாற்றுகிறார். இந்த உலகத்தில் பொதுவாய் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அந்த மாற்றத்திற்கு ஏற்றது போல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த செப்டம்பர் மாதமே ஒரு மாற்றத்தின் மாதம் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய கிருபைகள் மாறாதது, அவருடைய உடன்படிக்கை மாறாதது, அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தங்கள் அது ஒருபோதும் மாறாதது. இப்படி சூழ்நிலைகள் இருக்க நாமோ நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றத்திற்காய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதியிலே உங்கள் உள்ளத்திலே சில ஏக்கங்கள் இருக்கலாம். என் வாழ்க்கை இன்னும் மாறவில்லையே, என் துக்கம் இன்னும் மாறவில்லையே, என் குடும்பத்தில் இருக்கிற வியாதி பலவீனங்கள் இன்னும் மாறவில்லையே, என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தரித்திரங்கள் இன்னும் மாறவில்லையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த செப்டம்பர் மாதம் மாற்றுகிறவர் அவர் உங்களிடத்திலே வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மாற்றுகிறவர். எதை அவர் மாற்றுகிறாராம்? கன்மலையை கற்பாறையை. பாருங்க, சாதாரணமாய் மாறக்கூடியதை ஒருவர் மாற்றணும்னு அவசியமே இல்லை. ஆனால் மாற்றவே முடியாததை, கடினமானதை, மாற்ற ஏதுவல்லாததை மாற்ற முடியும் என்றால் அது நம்முடைய தேவனால் மாத்திரமே முடியும். இந்த இடத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உன் வாழ்க்கையிலே எது கன்மலையாய் இருக்கிறதோ, எது கற்பாறையாய் நம்புகிறதற்கு ஏதுவல்லாமல் கடினமாய் பயமுறுத்துகிற வகையில் இருக்கிறதோ, அப்பேற்பட்ட கன்மலையை அவர் தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் அவர் மாற்றுகிறார். இதை குறித்து நாம் என்ன சொல்ல முடியும்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வம்ச வரலாறிலே, அவர்கள் வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த அற்புதம் நடந்திருக்கிறது. ஆமெனக்கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு சற்று காலத்திலே, நீங்க பார்க்க போனா யாத்ராகமம் புத்தகத்தின் 14-15 அதிகாரங்கள் எதை காண்பிக்கிறது? அவர்கள் விடுதலை பெற்று செங்கடலை கடந்து வருகிற அதிகாரங்கள். அவர்கள் என்னதான் கடந்து வந்தாலும் அவர்கள் சந்திக்கிற மிக முக்கியமான ஒரு கட்டம் எது என்று பார்த்தால், என்னோடு கூட வேதத்திலே வாசிங்கள். யாத்ராகமம் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெபிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. பாருங்க, அவர்கள் சீன் வனாந்திரத்திலிருந்து திரும்ப தங்களுடைய பிரயாணத்தை புறப்பட்டு வந்து ரெபிதீமிலே சேர்ந்தார்கள். ரெபிதீமிலே அவர்கள் சந்தித்த மிக முக்கியமான பிரச்சனை, அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. தொடர்ந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காரணத்தினாலேயே ஜனங்களுக்குள் என்ன உண்டாயிற்றாம்? 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வாதாடினார்கள், அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். அடுத்து 3 சொல்லுகிறது, அவர்கள் தண்ணீருக்காய் தவணமாய் இருந்தபடியினாலே மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலை. மோசேக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பிற்பாடு வசனங்கள் சொல்லுகிறது, நான் என்ன செய்வேன், இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்று சொல்லி வேதனையோடு கூட நிற்கிறார். அப்ப ஏன், என்ன காரணம்? ஏன் மோசேக்கு ஏதாவது யோசனை கிடைச்சிருக்கலாமே. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். வெறும் பாறைகள், வெறும் கன்மலைகள், எங்கு சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் அந்த ரெபிதீமிலே ஒரு துளி தண்ணி கூட இல்லைங்க. ஒரு செழிப்போ
அல்லது ஒரு மரம், செடி, கொடி, எந்த அறிகுறியும், அதாவது இவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய எந்த அறிகுறியும் அங்க இல்லை. அப்படி இருந்திருந்தா மோசே என்ன சொல்லியிருப்பாரு? எப்பா வாங்க, இந்த இடத்துல ஒரு குழி தோண்டுங்க, இங்க தண்ணி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்க ஒரு கிணறு எடுங்க, இங்க தண்ணி கிடைக்குதான்னு பார்க்கலாம். யாராவது அங்க போய் பாருங்க. சுற்றிலும் அந்த ரெவிதியும் கற்பாறைகளாலும் கண்மலைகளாலும் ஆன இடம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு நாம் கடந்து கொண்டு கொடுக்கிற சூழ்நிலை அப்படித்தானங்க. சந்தோஷத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நல்ல சுகத்திற்காகவும் காத்திருக்கிற நமக்கு எல்லா பக்கங்களிலும் கண்மலையும் கற்பாறையும் தான். அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வர வாய்ப்பே இல்லை அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எந்த கண்மலை கற்பாறையானது உனக்கு தடையாய் எதிராய் நிற்கிறதோ அதை இந்த மாதம் கர்த்தர் மாற்றுகிறார். ஆகவேதான் நான் சொன்னேன், இந்த மாதம் மாற்றத்தின் மாதம். அவர் மாற்றுகிறார். அவர் எப்படி மாற்றினாராம்? வசனம் சொல்லுகிறது பாருங்க. 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நான் உங்கள் இடத்துல சொல்லுகிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆலோசனை என்ன? அந்த கண்மலையானது, அந்த கற்பாறையானது தண்ணீர் தடாகமாய் நீரூற்றாய் இவர்கள் தாகம் தீர்க்கும்படி கர்த்தர் கொடுத்த முதல் ஆலோசனை என்ன? உன் கோலை கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அது எப்பேற்பட்ட கோல் தெரியுமா? இதற்கு முன்பு அதிசயத்தை செய்த கோல், அற்புதத்தை செய்த கோல். நான் இப்படி சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் என்கிற கோல் உங்கள் கையில் இருக்கும் என்று சொன்னார், உங்கள் ஜெபம் என்கிற கோல் உங்கள் கையில் இருக்கும் என்று சொன்னார், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மகிமை என்கிற கோல் உங்களுடைய கையில் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆக உன்னுடைய கையிலே கோலை பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து போன்னு சொல்லி அடுத்த வசனம் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்கே ஓரேப்பிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். பாருங்க என்ன ஒரு அற்புதம். இப்பொழுது அந்த கண்மலை கற்பாறை தண்ணீர் தடாகமாக நீரூற்றாக மாறப்போகிறது. அதற்கு முதலில் மோசே செய்தது அவன் கையில் எடுத்த விசுவாசம் என்கிற கோல், ஆயத்தம் ஜெபம் என்கிற கோல். அடுத்து ஆண்டவர் செய்தது என்ன தெரியுங்களா? அந்த கண்மலையின் மேல் கர்த்தர் நின்றார். எனக்கு ஒரு ஆச்சரியம், ஏன் அவர் போய் ஒரு கண்மலை அடின்னு சொல்ல வேண்டித்தானே? நல்லா புரிஞ்சுக்கிங்க, ரெவிதீம் என்றாலே கண்மலைகளும் கற்பாறைகளும் சுற்றி இருக்கிற இடம். இப்போ போய் நின்னாச்சு, இருக்கிற இடம் சுத்தி கண்மலையும் கற்பாறையும் தான் இருக்குது. எதை அடிக்கிறது? நம்மள தான் யோசிப்போம்ல, எதை அடிக்கிறது? அதுக்கு ஒரு அடையாளம் தான் எந்த கண்மலையில அவர் நிற்கிறாரோ. அல்லேலூயா. ஆகவே உங்கள் பிரச்சனைக்கு மேலே, உங்கள் தேவைகளுக்கு மேலே மாற்றத்தை கொண்டு வரும்படி இன்றைக்கு கர்த்தர் அவர் நிற்கிறார். ஆகவே அவர் நிற்கிற கண்மலையை மோசே அடிக்கும் பொழுது அந்த கற்பாறை கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து ஜனங்களின் தாகம் தீர்த்தது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதமும் உன் வாழ்க்கை கஷ்டத்தினாலும் கண்ணீரினாலும் வியாதியினாலும் சாபத்தினாலும் சிறையிருப்பினாலும் மிகுந்து காணப்பட்டு அது கற்பாறையும் கண்மலையுமாய் இறுகி கிடக்கிறதா? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? இதோ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் புறப்பட்டு வருகிறது. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் அவர் மாற்றுகிறவர். ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றத்திற்கான மாதமாய் இருக்க போகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி உங்கள் வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். உங்கள் வறட்சி செழிப்பாய் மாறப்போகிறது. உங்கள் காலங்களும் உங்கள் சூழ்நிலைகளும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லாவற்றின் மேலே யோபின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிற எல்லா சிறையிருப்பிலும் இருந்து இந்த மாதம் உங்களை மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். ஆகவே விசுவாசியுங்கள், இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாய் எனக்கு ஒரு மாற்றம் உண்டு. என்னோடு கூட கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து செபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் மறக்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதி வாக்குத்தத்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த மாதம் வாக்கு பண்ணியிருக்கிறீர், கண்மலை கற்பாறை மாறும்.
எங்களுக்கு எதிராய் இருக்கிற, தடையாய் இருக்கிற, விரோதமாய் இருக்கிற, நம்பிக்கிறதற்கு ஏதுவல்லாது இருக்கிற எந்த கண்மலை கற்பாறையாய் இருந்தாலும் இந்த மாதம் தண்ணீர் தடாகமாய், நீரூற்றாய், ஆசீர்வாதமாய் என் ஜனங்களுக்கு மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கண்ணீரோடு, வேதனையோடு, கவலையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மாற்றத்தை கொண்டு வாருங்கப்பா. உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுக்க மாற்றத்தின் மாதமாய் அமைந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயம் மாற்றத்திற்கான மாதம். அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வர போகிறார். ஆகவே ஒரு புதிய மாற்றத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள அல்லது இந்த நாள் இனிய நாள் என்கிற தகவல்களுக்காய் இந்த யூடியூப் சேனலை ஜெயின் மீடியா மீஞ்சூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாய் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதை லைக் பண்ணுங்க. அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.